அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ் கோபி. என்னோட குரல் பதிவுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பதிவு பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு. அதில வந்து என்னை தொடர்பு கொள்றவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியும். கடந்த 2 வருஷமா பழனியில நான் யாசகம் வாங்குறப்போ, ஒரு ஐயா வந்து எனக்கு கையில திருவோடு குடுத்து, அந்த திருவோடு ஃபுல்லா அவரு யாசகம் வாங்குன காணிக்கைய குடுத்து, "இத எடுத்துட்டு போய் தெய்வ குழந்தைகளுக்கு செய்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, அடுத்த செகண்டே அவரு அங்கருந்து கெளம்பிட்டாரு. நான் அவர்ட்ட பேசக்கூட முயற்சி பண்ணல. அ அவரு பின்னாடியே போறப்போ, அவரு அடுத்த செகண்ட் போனதுனால, நான் என்ன சுத்தி இருந்தவங்கள வந்து பார்க்கறதுனால, அவரு ஐயா வந்து பார்க்க முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் நான் அவர பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு, அவர ஃபாலோ பண்ற ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் எந்த மெசேஜ்னாலும், நான் போடுற காணொளிகள் சார்ந்த எந்த விஷயம்னாலும், ஐயா வந்து இவரு மூலியமா சொல்லி அனுப்புவார். இது வந்து 12ஆம் தேதி ஜூலை மாசம் எனக்கு அனுப்புன பதிவு. அதுக்கப்புறம் ஐயாகிட்டேருந்து எந்த மெசேஜும் வரல. அந்த பதிவு தான் நான் வந்து இப்போ ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று தான் நான் ஐயாவ பத்தி சொன்னேன். அப்போ திருவோடு அவர் என் கையில குடுக்குறப்போ வந்து எனக்கு என்னடா இது இப்படி பண்ணிட்டு போறாருன்னு நெனச்சேன். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய தொடர்பு வந்து 2025ல நடக்க போதுன்றது எனக்கு அப்போ உணர முடியல. அதுக்கப்புறம் இப்போ உணர்ந்தேன். இந்த மாரி நம்ம வாழ்க்கையில பல பேரு நம்மள சுத்தி வந்துகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியாம போகுது அப்படின்னா, நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப விரக்தி நிலைக்கு போறதுனாலயும், என்னத்த கடவுள் குடுத்துட்டான், என்னடா சாமி கும்பிட்டு நடக்க போது, என்ன முருகன் நம்மளுக்கு செஞ்சுட்டான்ற ஒரு எண்ணம் வர்றதுனால, நம்மளுக்கு முருகர் சக்தி ஆட்களா வரப்போ, அத உணராம போயிடுறோம். இப்படி அதிசயம், அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் கண்டிப்பா. நான் மட்டும் ஒண்ணும் ஒரு பெரிய புனிதரோ, இல்ல ஏதோ ஒரு சக்திமானோலாம் கிடையாது. சாதாரண பக்தன் தான். ஆனால், முருகர கடைசி வரைக்கும் நம்புறேன். எந்த சூழ்நிலையில, எவ்வளோ பெரிய பாதாள அ வரைக்கும் நம்ம இறங்கி போனாலும், எவ்வளோ வாழ்க்கையில கீழ்மைக்கு போனாலும், எவ்வளோ வறுமைக்கு போனாலும், எந்த சூழ்நிலையானாலும் முருகர் நம்ம கூட இருக்காருன்ற நீங்க எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ இதே மாரி முருகர நம்புற ஆட்கள் வந்து உங்க வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிவாங்க. ஐயா வந்து அப்ப அனுப்பிச்ச மெசேஜ் தான் இப்ப நான் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அவர் சார்பா ஒரு சகோதரர் வந்து எனக்கு ஐயா சொல்ற மெசேஜ் வந்து அனுப்புவாரு. நான் வந்து இந்த 2022ல பல முருக பக்தர்கள சந்திச்சிருக்கேன். பல பேர்ட்ட பேசியிருக்கேன். எத்தனையோ முருக பக்தர்கள் வாழ்க்கையில நடந்த விஷயத்த வந்து ஆச்சரியம் பட்டுருக்கேன். ஒரு சில விஷயங்கள் கண்டு பெரிய இப்படிலாம் மனிதர்கள் துன்பத்துல இருக்காங்களா? என்னடா இப்படி இப்படி மனிதனுக்கு ஒரு துன்பம் வருமா? அப்படின்னு சொல்லி அ ரொம்ப வருத்தப்பட்டும் நான் பார்த்துருக்கேன். ஆனாலும் அப்படி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருந்தவங்க திரும்ப சோதனைக்குள்ளாயிருக்காங்க. எனக்கு எல்லாமே முருகர் குடுத்தாரு, குடுத்துட்டுருக்காரு, சூப்பரா இருக்குன்னு சொன்னவங்க கூட, என்னங்க என் வாழ்க்கையில முருகர் இப்படி சோதிக்கிறாரேன்னு சொன்ன முருக பக்தர்களையும் பார்த்துருக்கேன். நெறைய முருக பக்தர்கள சந்திச்சு பல அனுபவங்களையும், பல அற்புதங்களையும், பல அமானுஷ சம்பவங்கள உணர்ந்து வச்சிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில வந்து இதெல்லாமே வந்து பதிவு பண்ணணுன்ட்டு ஆசை அப்படின்னு நெனச்சிருக்கும்போது தான், நம்ப "கந்தன் தருவார் எதிர்காலம்" அப்படின்ற ஒரு நிகழ்வுல, இப்படி ஒரு விஷயம் நடக்க போறது வந்து, நான் இந்த குரல் பதிவு மூலியமா சொல்றேன். நான் அப்படி சந்தித்த முருக பக்தர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள ஒரு சில பேர வந்து நான் பேச வைக்க போறேன். கண்டிப்பா இந்த முதல்ல ஒரு 5 பேர் பேசுவாங்க. அது வந்து எனக்கே அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தையும், அற்புதத்தையும் குடுத்துச்சு. இப்படிலாம் முருக பக்தர்கள் இருக்காங்க. அப்பா நம்ம பக்திலாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க பக்தி முன்னாடி அப்படிலாம் நெனச்சிருக்கேன். அதுமாரி நான் சந்திச்ச ஒரு சில மனிதர்களையும் வந்து அந்த காணொளி மூலியமா காட்டப் போறேன். அத பார்க்க தயாராகுங்க. கண்டிப்பா ஜனவரி மாசத்துலருந்து வரும். எல்லா சூழ்நிலையிலும் முருகன் நம்ம கூட இருக்காரு. இது ஒண்ணு மட்டும் விட்டுறாதீங்க. சவக்கிடங்கு, மார்ச்சுரிக்கு போனாலும் நம்ம ஆன்மா கண்டிப்பா முருகர் பாதத்துல இருக்குன்றத நம்புங்க. கந்தன் தருவார் எதிர்காலம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.